கும்பம் சனி ஜென்ம சனி விலகிறது இந்த 2025ஆம் ஆண்டு. வாக்கியப்படி 2026, ஆனால் திருக்கணிதப்படி 2025. இது ஜென்ம சனி விலகிறது. கும்பராசிக்காரங்க எதில் நல்லா இருக்கலாம்? பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலம். குடும்பத்தில் ஏதாவது யாராவது பாராமுகமாக சண்டை சச்சரவு பேசுறது, சம்பந்தி வீட்டில் தகராறு எல்லாம் சால்வ் ஆகிடும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், பிள்ளைகளுக்கு அனுகூலமான அமைப்பு காணப்படும். ஆனால் பிள்ளைகளுடைய தேகாரைக்கும் சிறிது கவனம். தொழிலில் அற்புதம், சந்தோஷம் ஏற்படும். 2ஆம் இடத்தில் சனி வருவதனால் காது மூக்கு தொண்டை பல்லெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். வயிறு மன அழுத்தம் வருமா, ஏதாவது யோசிச்சுக்கினே இருக்குமா. 5ஆம் இடத்துல குரு வரனால என்ன பண்ணணும், வயிறால தொந்தரவு பண்ணுமா, அது ஏதாவது ஒரு மரண பயத்தை காட்டுமா. பிள்ளைகள் விஷயத்தில் ஏதாவது சண்டை சச்சரவு இல்லாமல் சமாதானம் பண்ணிக்கிறது நல்லது. லாபம் ஏற்படும். ஏதாவது ரூபத்தில் நமக்கு பூர்வீகத்தில் ஏதாவது சட்ட சிக்கல், கேஸு, சொத்து பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும். டக்கு டக்குன்னு நல்லது நடக்கும். சுபகாரிய தடைகள்லாம் நிவர்த்தி ஏற்படும். எப்படி ஏற்படும் கேட்கணும். குருக்கு உங்கள் பார்வை விசேஷ பார்வை, 9ஆம் பார்வையாக குரு உங்களை பார்க்க போகிறார். 5ஆம் இடத்துல இந்த குரு 9ஆம் பார்வையாக உங்களை பார்க்குறார். குருக்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் விசேஷமாக சமசப்தம பார்வை சாதாரண அளவு தான். அப்போ 5ஆம் பார்வை யார் குருக்கு ரொம்ப விசேஷம்? மிதுனத்துக்கு வரக்கூடிய குருக்கு துலாம். அதுக்கடுத்து யார் விசேஷம்? 9ஆம் பார்வை யாருன்னா கும்பம். மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம். அதனால தான் விளக்குறேன். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு 5க்கு வருவார். ஸோ எல்லாத்துலேயும் தைரியமாக இருங்க. பழைய கூட்டாளிங்க, பழைய நண்பர்கள் இடத்துல, உறவினர் இடத்துல ஏதாவது பிரச்சனை, பணம் பிரச்சனைலாம் பேசுங்க. கூட இருக்கிற யாரையாவது நம்பி போனீங்கன்னா பிரச்சனை ஆகிடும். பேசி சால்வ் பண்ணிக்கிங்க. சால்வ் பண்ணால் எல்லாமே இருக்கும். நிறைய நண்பர்கள் அனுகூலமாக இருப்பாங்க. எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக நிறைய பேர் இருக்கக்கூடிய காலகட்டம். தேகாரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தேகாரோக்கியத்தில் கழுத்து பெயின், முதுகு இதெல்லாம் பார்த்துக்கணும். சனி விலகலை. சனி இன்னும் 2.5 வருஷம் இருக்காரு. உடற்பயிற்சி நல்ல விற்குன்னு செய்யுங்க. நல்லா அப்படி தானே செய்வீங்க. சூரிய ஒளி அதிகமாக படக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா கும்பமா. ஓகேவா? தெய்வ பலம் ஏற்கனவே சொல்லிட்டேன். எது? திருவனந்தபுரம் அனந்தபத்மன சாமி. திருவனந்தபுரம் ரொம்ப விசேஷமாக. அடுத்தது எது? திருநள்ளாறு ஒரு தடவை போயிட்டு திருக்கொள்ளிக்காடும் போயிட்டு வந்துருங்க. 2 சனி பகவானையும் பார்த்துருங்க. திருநள்ளாறும் போயிட்டு திருக்கொள்ளிக்காடும் பார்த்துட்டு வாங்க. எப்போ முடியுதோ போங்க. 1ஆம் தேதியிலேருந்து பேக்கப் போடாதீங்க. ஜாலியாக போயிட்டு வாங்க. தேகாரோக்கியத்திலும் சிறிது கவனமாக பார்த்துக்குங்க. இந்த மன அழுத்தம் வரக்கூடாது. வயிறால் வரும்.